அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பு என்ற இந்த தொடரில் இன்னொரு அமர்வு காலம் நேரம் சார்ந்த அமர்வு. Another lecture on time. Time, space, sound, light are being covered in this lecture series. And compared to the number of lectures we had on space, we are having almost double the number of lectures in the case of time. So far we have discussed and I have introduced several scholars. Today we are going to focus on another great mind, what is said about time. தொடர்பியல் தளங்களில் அது எப்படிப்பட்ட தொடர்பியல் தளமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தொடர்பியல் நிகழ்வாக இருந்தாலும், அதற்கு 4 முக்கியமான காரணிகள் அவசியம். ஒன்று வெளி, ஸ்பேஸ். இரண்டாவது காலம் அல்லது நேரம், டைம். மூன்றாவது லைட், ஒளி. நான்காவது சவுண்ட். இதில் நம்ம ஒரு பாதி பயணத்தில் இருக்கிறோம். வெளி சார்ந்த ஒரு பார்வை நமக்கு வந்திருக்கிறது. காலம் நேரம் சார்ந்த பார்வை நமக்கு கிட்டி இருக்கிறது. இன்னும் ஒரு சில அமர்வுகளில் முழுமையாக இந்த வெளி காலம் சார்ந்த விஷயத்தை நாம் கையகப்படுத்தினால் நாம் எப்படிப்பட்ட ஆய்வையும் நாம் பண்ணலாம். அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம் இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோன்னா, ஒரு பெரிய அறிஞர், தத்துவ அறிஞர், அவர் சொன்ன ஒரு கருத்தாக்கம், அதை வைத்துக்கொண்டு நாம் எவ்வாறு நமது தொடர்பியல் பார்வையில் ஆய்வு பண்ணலாம். அந்த உதாரணங்களை நான் முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். இன்றும் உதாரணங்களை முதன்மைப்படுத்தி சொல்ல இருக்கிறேன். Who is Bakhtin? We started, in fact, if I am not wrong, we started at some point of time this lecture series with Bakhtin. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பக்தின் முழு பெயர் மிகேல் பக்தின். 1895 ஆண்டில் பிறந்தவர். 1975 மறைந்தவர். ரஷ்ய நாட்டில் பிறந்தவர். கிறிஸ்துவ வைதிக சபையில் அவர் பற்றாளராக இருந்ததனால் ஸ்டாலின் என்பவர், லெனினுக்கு அப்புறம் ஸ்டாலின் என்பவர் ஒரு கொடுங்கோலராக மாறும் பொழுது இவர் நாடு கடத்தப்படுகிறார். சைபீரியாவில் 6 ஆண்டுகள் வனவாசம் இருந்தவர். 9 ஏறத்தாழ 9 புத்தகங்களை எழுதியவர். அவரது பெரும்பாலான எழுத்துக்கள் பதிப்பாகவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில். அவரது முனைவர் பட்ட ஆய்வேடு நிராகரிக்கப்படுகிறது ரஷ்ய அரசாங்கத்தால். 1946 என்று நினைக்கிறேன். அந்த ஆய்வேட்டிற்கான அந்த வைவா நடக்கும் பொழுது அந்த ஆய்வேட்டில் இருந்த கருத்துக்களை அந்த எதிர்த்தரப்பில் இருந்த அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அரசாங்கம் சார்ந்து இயங்கியதனால் ஆரம்பத்தில் பின்னர் இவரை புரிந்து கொண்டவுடன், இவர் பெரிய அறிஞர் என்று புரிந்து கொண்டவுடன் அந்த 3 நபர்களும் ஆய்வேட்டை அங்கீகரிக்கிறார்கள். இந்த ஆய்வேடு என்பது முனைவர் பட்ட ஆய்வேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆய்வேடு. நம்ம டிஎஸ்சி டிலிட்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த உயர் முனைவர் பட்ட ஆய்வேடு. இப்போ 3 பேரும் ஃபஸ்ட்டு முதல்ல முடியாதுன்னுறாங்க, அப்புறம் ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அங்கே உள்ளூர் ஊடகங்களில் ஒரு கலகம் விளைவிக்கப்படுகிறது. அதை வச்சு மறுபடியும் அவங்களுக்கு கோபம் உனக்கு டிகிரி கொடுக்க முடியாதுன்னுறாங்க. அவரது முக்கியமான இது நமது தொடர்பியல் பார்வையில் முக்கியமான கருத்தாக்கம் என்னன்னா, குரோனோடோப் என்ற கருத்தாக்கம். குரோனோனா
நேரம் அல்லது காலம். டோப்னா ஸ்பேஸ். இவரை மாதிரி கடந்த 100 வருடத்தில் எழுதினவங்க கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஆற்றல் படைத்தவர். ஸோ இந்த முக்கியமான இந்த எஸ்ஸே இதில் தான் வந்து நமக்கு தொடர்பான விஷயம் இருக்குது. இந்த புத்தகத்தில் 3-4 கட்டுரைகள் இருக்கின்றன. அதில் நமக்கு தொடர்பான விஷயம், இன்று பேசக்கூடிய விஷயம், ஃபார்ம் ஆஃப் டைம் அண்ட் குரோனோடோப் இந்த நாவல். இது 1938-39 எழுதுகிறாரு. இந்த குரோனோடோப் என்ற விஷயம் இது வந்து ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் ரொம்ப சிக்கலான விஷயமும் கூட நாம் அப்ளை பண்ணும்போது. இது அவரது வார்த்தை. கொஞ்சம் சாவகாசமாக படிங்க, அப்புறம் நான் விளக்குறேன். அது அவரது வார்த்தையை நாம் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், பின்னாளில், அதாவது பல 10 வருடங்களுக்கு பின்னால் புதிய புலங்கள் உருவாகின்றன, முக்கியமாக கல்ச்சுரல் ஸ்டடீஸ். அப்புறம் புதிய தளங்களில் குறியீட்டியல் புலம் உருவாக்கப்படுகிறது. இவங்கெல்லாம் பேசுனத பக்தின் வந்து இங்கே சொல்லிடுறார். யார் படைப்பாளி, அந்த படைப்பாளியின் குரல் எவ்வாறு ஒரு பன்முக தன்மையோடு பரவலாக்கப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு விஷயத்தை முதலில் பேசியவர் பக்தின். இப்போது இதையே வந்து கல்ச்சுரல் ஸ்டடீஸில் கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. ஸோ கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ப்ரிவிலேஜஸ் text or texts and how the texts and texts are multiplied by multiple readings. இப்போது ஸ்டூடால் என்ன சொல்கிறாரு, text can be negotiated in terms of reading at least in 3 modes. One kind of reading is negotiated reading, another reading is oppositional reading, another reading is a compromised reading. ஒரு பிரதியை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு படத்தை பார்க்கிறோம், ரஜினி படமோ எம்ஜிஆர் படமோ, அந்த படத்தை அதன் அளவில் ஏற்றுக்கொள்வது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது ஒரு வகையான வாசிப்பு. அந்த படத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை மறுதலித்து பேசி நமது பார்வையில் அந்த படத்தை பார்ப்பது இன்னொரு வாசிப்பு, அப்போசிஷனல் ரீடிங். நீ சொல்கிறத 50% ஏற்றுக்கிறோம், எனக்காக ஒரு 50% இடத்த கொடுன்னு சொல்கிறது கொஞ்சம் நெகோஷியேட்டட் ரீடிங். இது மாதிரியான கருத்தாக்கங்கள் இங்கிலாந்தில் 60-70களில் உருவாக்கப்படுகிறது. அதே காலகட்டத்தில் ரொலான் பார்த் பிரான்ஸில் என்ன சொல்கிறாரு, ஆத்தர் இஸ் டெட் என்றார். படைப்பாளி இறந்து விட்டான் என்று சொல்கிறார். எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறார்? There are 2 kinds of text. One is a writerly text, another is a readerly text. Readerly text என்பது அது யாரால் உருவாக்கப்படுகிறது என்றால் வாசிப்பவனால் உருவாக்கப்படுகிறது. ரைட்டர்லி டெக்ஸ்ட்னா அது படைப்பாளியால் உருவாக்கப்படுகிறது. இது மாதிரியான கருத்தாக்கங்கள் 60-70களில் பண்பாட்டு ஆய்வியல் துறையான கல்ச்சுரல் ஸ்டடீஸ் மற்றும் குறியீட்டியல் துறை இந்த புலங்களில் உருவாவதற்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலேயே பக்தின் வந்து இது சார்ந்த பல விஷயங்களை பேசிட்டு போயிருக்கார். அதை தான் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ பக்தியினுடைய கருத்தாக்கங்கள், முக்கியமான கருத்தாக்கங்கள் என்றால் முதன்மையானது குரோனோடோப், இரண்டாவது எட்ரோக்ளாசியா, GLOSSIA, மூன்றாவது பாலிஃபோனி, நான்காவது கார்னிவல்-எஸ்க். குரோனோடோப், கார்னிவல்-எஸ்க், பாலிஃபோனி, எட்ரோக்ளாசியா. ஒரு 2000-3000 வருஷமாக
ஒரு புலம் இருக்குது. அது என்னன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம், லிட்ரரி ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. பக்தின் எதை கையில் எடுக்கிறாருன்னா, இதுதான் மூன்றாம் பார்வை. மூன்றாம் பார்வை வந்து எப்படி ஒரு அறிஞரை உருவாக்குகிறது. 2000-3000 வருஷமாக சில இலக்கிய வகையறாக்கள் கோலோச்சுகின்றன. எப்பிக், நாடகங்கள், போயம், இவையெல்லாம். ஆனால் 18-19ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு புதிய இலக்கிய வகையறா உள்ள வருது, புதினம் அல்லது நாவல். அப்போ இருந்த ஆய்வாளர்கள்லாம் இந்த புதினத்தை ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டுறாங்க. பக்தினது பார்வை, புதினம் தானே, அதில் என்ன இருக்க ஆய்வு பண்ணுறதுக்கு அப்படின்னு. பக்தினுக்கு இது ஒரு பெரிய களத்தை அமைத்துக் கொள்கிறது. இந்த புதினத்தின் மீது இவர்கள் காட்டும் அக்கறையின்மை அல்லது வைக்கும் விமர்சனங்கள், புதினம் தானே, நாவல் தானே, அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ he revisits the Greek classics, not to valorize Greek classics, but to valorize novels. இந்த விமர்சனங்களால் அவர் பின்னோக்கி பயணிக்க நினைக்கிறார். கிரேக்க இலக்கிய வகையறாக்களின் தன்மை எப்படிப்பட்டது, நாவலின் தன்மை எப்படிப்பட்டது என்பதை பற்றி அவர் சொல்கிறார். நாவல் தான் ரொம்ப சிக்கலான ஒரு விடயம், தளம், அமைப்பை கொண்ட ஒரு விஷயம். இதை தான் நம்ம வந்து புரிந்து கொள்வது கடினம் என்று சொல்கிறார். அதற்கு நமக்கு தேவை நாவலுக்கும் பண்டைய கிரேக்க இலக்கிய வகையறாக்களும் காப்பிய வகையறாக்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். காப்பியங்கள், கிரேக்க காப்பியங்கள் 2-3 வகைப்படும்னு சொல்கிறார். ஒரு அளவில் நம்ம உதாரணத்தை சொல்கிறோன்னா பிளண்ட்டாக, கிரேக்க காப்பியங்களுக்கும் எம்ஜிஆர் படங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. அங்கே தான் உதாரணம் இருக்கிறது. நாம் எம்ஜிஆர் படங்களை மாற்றுப்பார்வையில் ஆய்வு செய்ய வேண்டும். அதற்கு பக்தின் உறுதுணையாக இருப்பார். எம்ஜிஆர் படங்கள் எப்படிப்பட்டவை? எம்ஜிஆரை ஒரு சாகச கலைஞராக, சாகச மனிதராக காட்டும் தளங்கள் இல்லையா? எம்ஜிஆர் படத்தில் எப்போவுமே எம்ஜிஆருக்கு தோல்வி கிடையாது. இங்கே இருப்பார், அங்கே போவார், அங்கே போவார், இங்கே வருவார் இல்லையா? ஆரம்ப நிலையில் ஒரு ஆண் ஒரு பெண், அவர்கள் இணைய வேண்டும், அவர்கள் விரும்புகிறார்கள். இது 2 போல்ஸ். இது ஒரு போல். இன்னொரு பக்கம் என்னன்னா, இறுதி நிலையில் இவர்கள் இணைவது. இதுதான் 2 துருவங்கள், ஒரு படத்தின் 2 துருவங்கள். இதற்கு நடுவில் நடக்கிறது கிரேக்க நாடகங்களிலும் கிரேக்க காப்பியங்களிலும் எம்ஜிஆர் படத்தில் என்னன்னா, சம்பந்தம் இல்லாத பல விஷயங்கள், நம்ப முடியாத பல விஷயங்கள். அது இன்றளவும் எம்ஜிஆர் படங்களுக்கு மட்டுமல்ல, சந்தைப்படுத்தப்பட்ட தளங்களில் எடுக்கப்படும் எல்லா படங்களுக்கும் அது பொருந்தும். இது தமிழ் திரைப்படங்கள் சார்ந்த உதாரணம். இன்னொன்று தமிழ் தொலைக்காட்சி சார்ந்த உதாரணம். பெண்களுக்காக தயாரிக்கப்பட்டு பெண்கள் பார்க்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த நெடுந்தொடர்கள், இந்த நெடுந்தொடர்களும் கிரேக்க காப்பியங்களும் எம்ஜிஆர் படங்களும் ஒரே தளத்தில் பயணிப்பவை பக்தினது பார்வை. இந்த நெடுந்தொடரில் இருக்கக்கூடிய இந்த அத்தியாயங்கள் அல்லது எபிசோட்ஸ், அந்த ஒவ்வொரு எபிசோடில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அவர்கள் செய்யும் வேலைகள், இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா எந்த அர்த்தமும் விளங்காது, போயிட்டே இருக்கும். அப்போ பக்தின் என்ன சொல்கிறாரு, கிரேக்க காப்பியத்தில் என்ன நடக்குதுன்னா, எப்படி நடக்குதுன்னா, ஒரு கதாபாத்திரம் அல்லது சில கதாபாத்திரங்கள் வெளியில் அவர்கள் இஷ்டம்படி உலாவுகிறார்கள் அல்லது உலாவ வைக்கப்படுகிறார்கள். இது கிரேக்க காப்பியங்கள்லேயே நடந்துடுச்சு. இங்கே வியாபார தளத்தில் எடுக்கக்கூடிய படங்களில்
கதாநாயகனும் சென்னையில் இருப்பாங்க, திடீர்னு சுவிட்சர்லாந்தில் பாட்டு பாடின்னு இருப்பாங்க. இதுதான் 2000-3000 வருஷங்களுக்கு முன்னால் கிரேக்க காப்பியங்களில் இடம்பெற்ற விஷயம். அந்த காலத்தில் இருந்த நாடுகளில் அவர்கள் எந்தவித காரணமுமின்றி தங்கள் இலக்கை அடைவதற்காக பயணிப்பதாகத்தான் இந்த காப்பியங்கள். இவர்களுக்கு எதிரிகள் உருவாக்கப்படுவார்கள். அந்த எதிரிகள் இவர்கள் கப்பலை சின்னாபின்னப்படுத்துவார்கள். இவர்கள் கடலில் மூழ்கி போவார்கள். கடலிலிருந்து வெளியே வரும்போது இன்னொரு நாட்டில் இருப்பாங்க. அந்த நாட்டிலேருந்து ஓடுவாங்க, ஒரு மலையை தாண்டுவாங்க. அந்த மலையை தாண்டவுடனே இன்னொரு எதிரி வருவாங்க. இந்த வெளி சார்ந்த பயணங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா கடைசியில் இந்த ஆணும் பெண்ணும் இணைவதாக காட்டப்படும். இப்போ இதை பற்றி யோசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் ஓடும்போதும் ஆடும்போதும் பாடும்போதும் ஒரு வகையான வெளியில் உலாவும் போது இந்த முக்கியமாக இந்த சாகச கலைஞன் எவ்வாறு அர்த்தத்தை கொடுக்கிறான் என்றால், அந்த வெளியில் இவர்கள் எவ்வாறு காலம் சார்ந்து இயங்குகிறார்கள் என்பதை பொறுத்து அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகின்றன. காலம் சார்ந்து இயங்கும் தலங்களை அவர் பட்டியலிடுகிறார். ஒரு கோட்டை, அரண்மனை, பெருவழி சாலை அல்லது ஒரு சிற்றுண்டி சாலை, இவையெல்லாம் மக்களை ஒரு வெளியில் தங்க வைக்கக்கூடிய இடங்கள் என்று சொல்கிறார். அப்போது அந்த மக்கள் அந்த வெளியில் இயங்கும்போது வெளி மட்டும் இல்லைங்க, அந்த வெளி சார்ந்த காலமும் இருக்கிறது. இப்போ திருவண்ணாமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் அவர்கள் பக்தர்களாக இருந்தால் கிரிவலம் என்ற ஒரு ஈவெண்ட், ஆனுவல் ஈவெண்ட். கிரிவலம் இஸ் எ குரோனோடோஃப். கிரிவலம் என்பது ஒரு காலவெளி தலம். பக்தினது பார்வையில் கிரினா மலை இல்லையா? மலை என்பது இங்கே ஒரு வெளி. அது ஆண்டின் ஒரு முக்கியமான மாதத்திலோ முக்கியமான நாளிலோ அங்கு மக்கள் வலம் வரும் நிகழ்வு இல்லையா? இங்கே வெளியும் காலமும் இணைக்கப்படுவதால் இட் பிகம்ஸ் எ குரோனோடோஃப். பக்தினது பார்வையில் வெளிக்கு 3 பரிமாணங்கள் அல்ல. ஸ்பேஸ் இஸ் 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ். நமக்கு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் பற்றி தெரியும் இல்லையா? இவர் சொல்லுவது டைம் இஸ் த 4th டைமென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்பது எனக்கு எவ்வாறு தெரிவிக்கப்பட்டது என்றால், ஒரு 4:30 மணி அளவில் கடற்கரை சாலையில் வரும் பொழுது அளவுக்கு அதிகமான கூட்டம், மக்கள் கூட்டம். அப்பொழுது எனக்கு தோற்றுவிக்கப்பட்டது, வெள்ளிக்கிழமை அன்று இந்த கடற்கரை சாலை ஒரு குரோனோடோஃபாக மாறுது. அதே மெரினா பீச் தான், அதே கடற்கரை சாலை தான். ஆனால் வெள்ளி, சனி, ஞாயிறு விடுமுறை நாட்களில், அந்த வெள்ளிக்கிழமை, அந்த வீக்கெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வார கடைசி நாட்களில் இட் பிகம்ஸ் எ குரோனோடோஃப். காலவெளியாக மாறுகிறது இல்லையா? மற்ற நாட்களிலும் அது காலவெளி தான். ஏன்னா வீக் டேஸில் அங்கே கூட்டம் குறைவாக இருக்கும். ஸோ வார நாட்கள் என்பது ஒரு காலத்தை குறிக்கும். அந்த வெளி சார்ந்து அதை இணைக்கும் பொழுது இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் எ குரோனோடோஃப், காலவெளியாக மாறுகிறது. ஸ்பேஸ் இஸ் எனர்ஜைஸ்ட் பை டைம் என்று சொல்வார்கள். டைம் இஸ் எனர்ஜைஸ்ட் பை ஸ்பேஸ். இவர் அடிப்படையில் இலக்கிய வகையறாக்களை பற்றி எழுதி வைத்து சென்றிருந்தாலும், நாம் இந்த காலவெளி கருத்தாக்கத்தை ஊடக தொடர்பியல் சார்ந்த ஆய்வுக்கு பயன்படுத்தலாம், மனித தொடர்பியல் சார்ந்த ஆய்வுக்கு பயன்படுத்தலாம், இணைய தொடர்பியல் சார்ந்த ஆய்வுக்கு பயன்படுத்தலாம். பக்தின் அவர்கள் சொன்ன விஷயத்தை துலூஸ் தனது
உரையில் பதிப்பிக்கப்படாத உரையில் 1984 பேசுகிறார். துலூஸ் என்ன சொல்கிறாருன்னா, அதான் பெரிய அறிஞர்கள் வேறு மாதிரி அதே அளவில் பேசாமல் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவார்கள் என்பதற்கு இந்த மேற்கோள் உதாரணம். Philosophy can to a certain extent be explicitly defined as the methodology of thought. தத்துவம் என்பது சிந்தனையின் ஒரு அளவீடு. A method has two aspects. A temporal aspect. மெத்தடுக்கு இரண்டு வகையான தன்மைகள் உண்டு. ஒன்று காலம் சார்ந்த தன்மை. We think in a certain order. So the order of things defines a method. முறைமையை தீர்மானிக்கிறது. முறைமைக்கு இரண்டு தன்மைகள் உண்டு என்று சொல்கிறார். ஒரு தன்மை காலம் சார்ந்த தன்மை, ஆர்டர் ஆஃப் ஐடியாஸ். We organize thoughts in a particular way. நாம் நமது சிந்தனைகளை ஒருமுகைப்படுத்துகிறோம், ஒருநிலைப்படுத்துகிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம். The method has another aspect, a spatial aspect. இந்த முறைமைக்கு இன்னொரு தன்மையும் உண்டு. Namely the determination of the aims and means of thought. எதற்காக இந்த சிந்தனை, எதற்காக இந்த எண்ணம், the aims of the thought and of the obstacles it faces. அந்த சிந்தனை எதிர்கொள்ளும் சிக்கல்கள். All those compose the spatial aspects. காலம் சார்ந்த தன்மை, அதாவது ஆர்டர் ஆஃப் ஐடியாஸ், கருத்துக்களின் ஒழுங்கு நிலை. இரண்டாவது வெளி சார்ந்த தன்மை, ஏன் எதற்காக இந்த முதல் நிலை என்பது. And what are the aims of thought? What are the means of thought? What are the obstacles to thought? How to think? That is the spatial aspect. எதற்காக நமக்கு இந்த சிந்தனை, எதற்காக இந்த சிந்தனைக்கு எதிர்வினைகள். நாட்டில் இருக்கிற அடித்தட்டு மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் பிரதம மந்திரியும் எடுத்த முடிவை பற்றி யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள், எண்ண ஓட்டங்கள், அவற்றின் ஒழுங்கு நிலை என்பது காலம் சார்ந்த நிலை. இந்த கருப்பு பணம் சார்ந்து அரசாங்கம் எடுத்த முடிவுக்கு எதிராக இவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள், எதிர்வினைகள் என்பது வெளி சார்ந்த நிலை. Organization of thoughts in a particular order and how that order is questioned or critiqued in terms of the aims and objectives. ஏன் எதற்காக இந்த கருப்பு பணத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் நிலை, ஏன் இவ்வளவு சிக்கல்கள் அடித்தட்டு மக்களுக்கு, கருப்பு பணம் யாரிடம் இருக்கிறது, அவர்களுக்கு எதிராக ஏன் அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை. பல வகையான புள்ளி விவரங்கள் சமூக வலைதளங்களில் உலாவுகின்றன. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது 1,95,000 கோடி கடன் அம்பானிக்கு இருக்கிறது, அரசுக்கு கொடுக்க வேண்டிய பணம். இன்னொரு புள்ளி விவரம் அதானி எவ்வளோ கொடுக்கணும்னு இருக்குது. இது மாதிரி ஒரு 5 முக்கியமான பெரிய பணக்காரர்கள் அரசாங்கத்து பணத்தை வைத்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்கிறது. எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவில் கருப்பு பணம் அதிகம் இருப்பது அரசியல்வாதிகளிடம்தான். சுவிஸ் வங்கியில் பெரிய அளவில் கருப்பு பணம் இருப்பதாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருகிறது. ஏடிஎம்முக்கு போய் யார் பணம் எடுப்பாங்கன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டங்கள் அந்த முதல் ஒழுங்கு நிலையில் பயணிக்கக்கூடிய நமது எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரு சவாலாக இருக்கிறது. ஸோ ஒன் இஸ் அபவுட் தாட் அண்ட் தாட் ஹேஸ் 2 dimensions. சிந்தனை என்பது 2 தனி அம்சங்களை கொண்டுள்ளது. ஒன்று காலம் சார்ந்த தனி அம்சம், இன்னொன்று வெளி சார்ந்த தனி அம்சம். வெளி சார்ந்த தனி அம்சம் இஸ் அபவுட்
ஒய், வாட், ஹவு, எக்ஸெட்ரா கேள்விகள். காலம் சார்ந்த தனியம்சம் ஆர்டர் ஆஃப் திங்ஸ், ஒன் ஆஃப்டர் another. இதை தான் சொல்கிறார். தோஸ் ஆர் த டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெத்தட். அதுதான் அந்த முறைமைக்கான இரண்டு தனியம்சங்கள். The presupposed image of thought must not be confused with the method of thought. It is presupposed by the method. இந்த முறைமை does not tell us how thought pictures itself. இங்கே தான் பக்தினை பற்றி அவர் பாராட்டி பேசுகிறார். I borrow a word from the linguist and great literary critic Bakhtin, that is chronoto. நான் இந்த பெரிய மேதையிடமிருந்து ஒன்றை நான் கடன் வாங்கிக் கொள்கிறேன், அதுதான் இந்த காலவெளி கருத்தாக்கம். He uses chronotoph in a very simple sense. அவர் மிகவும் எளிமையாக காலவெளி கருத்தாக்கத்தை பயன்படுத்துகிறார். It is time hyphen space. இது காலவெளி. A spatio-temporal continuum. காலவெளி தொடர்நிலை. தொடர்நிலை அது. நாம் தினமும் யோசிக்கிறோம், விழித்திருக்கும் நேரங்களில் யோசிக்கிறோம், தூங்க போகும் பொழுதும் நமது கனவு நிலையில் யோசிக்கிறோம். இது எல்லாமே காலவெளி தொடர்நிலை. For example, he tells us that answering the question, what is a novel, requires to determine the specific chronotoph of the novel, that is, a type of time space presupposed by the novel. அவர் சொல்கிறார், பக்தின் சொல்கிறார், எது நாவல் என்று நாம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த நாவல் எப்படிப்பட்ட காலவெளியை கையகப்படுத்தியுள்ளது என்பது முக்கியம். In the same way, I would say that there is a chronotoph of thought, and that every method refers to a chronotoph from its double point of view. அதே அளவில் நானும் சொல்வேன், சிந்தனை என்ன ஓட்டம் என்பதை பற்றி பேசும் பொழுது நாம் ஒரு இருநிலை பார்வை கொண்டு பேச வேண்டும். ஒன்று, இந்த காலநிலையில் இயங்கும் எண்ண ஓட்டம். ரெண்டாவது, the distribution of ends, means and obstacles, and this chronotoph can vary and undergo transformation. அதாவது வெளிநிலையிலான எண்ண ஓட்டங்கள். It is never given. What may be given is a method. முறைமை நமக்கு கொடுக்கப்படலாம், but not its presupposed frame. அந்த முறைமைக்கு தேவைப்படும் அமைப்பு நமக்கு கொடுக்கப்படாது. It takes specific efforts to determine it. The chronotoph of thought, this time space which is presupposed by any spatio-temporal organization of thought, how can we recognize it? நாம் எவ்வாறு இதை அடையாளம் காண முடியும்? The philosophic discourse shapes and grows in its frame, but the chronotoph is not itself an object of philosophical discourse. chronotoph என்ற அந்த காலவெளி கருத்தாக்கத்தினால் தத்துவ அளவிலான விஷயங்கள் வளருகின்றன. ஆனால் அந்த chronotoph என்று சொல்லப்படும் அந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகாது. The philosophic discourse in course of development presupposes the chronotoph. அந்த தத்துவ ரீதியிலான வியாக்கியானங்கள் அவற்றிற்கு அந்த chronotoph என்ற கருத்தாக்கம் அவசியமாகிறது. அப்போ இங்கே ஏன் நம்ம பக்தினை சீரியஸாக எடுத்துக்கணுன்னா, பக்தின் வெகுவாக இயங்கிய காலகட்டம் 1920. அவர் அந்த கல்லூரி படிப்பை பீட்டர்ஸ்பர்க் நகரத்திற்கு படிக்கிறார் யூனிவர்சிட்டியில். அப்புறம் அவரை சுற்றி ஒரு வட்டம் உருவாகிறது. அவர் பல்கலைக்கழக படிப்பை முடிக்கும் பொழுது 1920களில் அவரது எழுத்துக்கள் ஸ்டாலினுக்கு கோபத்தை வர வைக்குது. அவரது செயல்பாடுகள், ரஷ்யாவில் ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது, வைதிக சபை, அது சார்ந்து அவர் பேசியதால் எழுதியதால் அதை காரணமாக வைத்து ஸ்டாலின் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களை சைபீரியாவுக்கு அனுப்பின ஸ்டாலின் இவரையும் சேர்த்து அனுப்பிடுவார். ஸோ ஒரு 6 வருஷம் நாடு கடத்தப்படுகிறார். கசக்ஸ்தான் என்ற நாட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் அவர் வெகுவாக எழுதுகிறார். ஸோ 38-39 இந்த ஃபார்ம் என்ற எஸ்ஸேவை எழுதுகிறார்.
துலூஸ் இவரை பற்றி 84 பேசுகிறார் இல்லையா. ஏறத்தாழ ஒரு 50 வருடங்கள் கழித்து துலூஸ் பக்தினை பற்றி வெகுவாக சிலாகித்து பேசுவதற்கு காரணம், பக்தின் ஒரு 2000-3000 வருட படைப்பிலக்கிய வரலாறை மாற்று பார்வையில் பார்த்தது மாத்திரம் இல்லாமல் ஒரு புதிய தத்துவார்த்தமான அறிவார்ந்த ஒரு கருத்தாக்கத்தை விட்டு செல்வதனால் துலூஸ் என்ற ஒரு பெரிய தத்துவ மேதைக்கு பக்தின் ஒரு பெரிய மேதையாக தெரிகிறார். இப்போ ஒரு படத்தை பார்க்கலாம் ஒரு மாற்று பார்வைக்காக. இந்த படத்தை பார்க்கும் பொழுது நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், கால, நேரம், வெளி இவை எவ்வாறு திரைப்படங்களில், தொலைக்காட்சிகளில், சிறுகதைகளில், நாவல்களில் கால வெளிகளாக கைகோர்த்து கொள்கின்றன என்பது முக்கியம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற படத்தை நீங்கள் முன்னாலுமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பக்தின் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதே படம் ஒரு புதிய தளமாக தெரியும். இப்போ காலவெளி என்பது என்ன? காலவெளி என்பது பக்தினது பார்வையில் காலத்தின் 4வது பரிமாணம். இரண்டாவது, காலவெளி என்பது வெளியில் காலம் வெளியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது. மூன்றாவது, வெளி காலத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது. இங்கே கிரேக்க காப்பியங்களில் கையகப்படுத்தப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் கையகப்படுத்தப்படுகின்றன. நாவல்களில் மட்டுமல்ல, சிறுகதைகளில் மட்டுமல்ல, அறிவார்ந்த திரைமேதைகள் எடுத்த படத்திலும் முன்னொரு காலத்தில் இந்த வெளியில் இந்த விஷயம் நடந்தது என்பது காலத்தையும் வெளியையும் மட்டும் இணைப்பதல்ல, அது இன்றைய காலத்தில் முன்னொரு காலத்தில் நடந்த இந்த விஷயம் இன்றைய காலத்திலும் இந்த மக்களை, இந்த நாட்டை அதே அளவில் வைத்திருக்கிறது என்று சொல்வது. Now why people are coming to the streets protesting against Trump? The underlying reason is that Trump, the president-elect, is seen as a racist person, is seen as a possible threat to Americans who believe in the essential nature of the state as an immigrant nation. எதற்காக மக்கள் தெருக்கு தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப்புக்கு எதிராக கோஷம் போட வேண்டும்? ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை என்பது ஒரு விஷயம். பெண்களும் சிறுபான்மையினரும் வெகுவாக அச்சப்பட்டது ட்ரம்ப் வரக்கூடாது என்று. ஆனால் வந்துட்டார். அதற்காக அவர்கள் தங்களது எதிர்ப்பு குரலை பதிவு செய்து வருகிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் ட்ரம்ப் மோசமானவர் என்பதல்ல, ட்ரம்ப் ஹில்லாரி கிளின்டனுக்கு எதிரானவர் என்பதல்ல. ட்ரம்ப் அடிப்படையில் ஒரு நாசகார சக்தி, இனவெறியில் அக்கறை கொண்ட மனிதர் என்பதுதான். எது நடக்கக்கூடாதுன்னு ஒரு நாட்டில் நினைக்கிறோமோ அது நடக்கும். அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வகையில் ஒரே தளத்தில் பயணிக்கக்கூடிய நாடுகள். அங்கே இனவெறி, இங்கே இனவெறிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஜாதிய வெறி, இரண்டும் மோசமான பாதையில் கடந்த 2000-3000, இரண்டும் சொல்ல முடியாது, இந்தியா 2000-3000 வருடங்களாகவும் அமெரிக்கா 300 சொச்சம் வருடங்களாகவும் அதே பாதையில் பயணிக்கக்கூடிய நாடுகள். அப்போது இந்த ஷைனிங் என்ற இந்த படத்தை பார்க்கும் பொழுது பக்தினது குரோனோட்டோ பார்வையில் நமக்கு கிட்டுவது, அவர் சொல்லுவது, சுட்டி காட்டுவது, இந்த திரைப்படத்தில் அன்று இந்த ஓவர்லுக் ஹோட்டல் கட்டப்படும் பொழுது இந்த நிலத்தில் செவ்விந்தியர்கள் இருந்தார்கள்.
அவர்கள் அழித்தொழிக்கப்பட்டார்கள். அந்த செவிந்தியர்கள் இருந்த அந்த அழித்தொழிக்கப்பட்ட தளத்தில் தான் இந்த ஓட்டல் கட்டப்பட்டது. அந்த ஓட்டலின் பெயர் ஓவர்லுக். ஓவர்லுக் என்பது ஒரு அருமையான குறியீடு. This nation has overlooked its history, very violent racist history. அப்படி இன்னும் பல காட்சிகளில் அந்த செவிந்தியர்களின் படிமங்கள் அந்த ஓட்டலில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த ஓட்டல் பணியாளர்களின் முக்கியமானவர் ஒரு கருப்பர். அவரும் அந்த செவ்விந்தியரின் எச்சம். அன்று அந்த காலவெளியில் செவ்விந்தியர்கள் இருந்த இந்த நிலத்தில் அவர்களை அழித்தொழித்து கட்டப்பட்டது ஓவர்லுக் ஹோட்டல். ஸோ வாட் Stanley Kubrick wants us to understand is something about the history of this violent nation. பாருங்கள், அதை பாருங்கள், மேலும் பேசலாம். இந்த பார்வையில் தான் நாம் பக்தினது கருத்தாக்கத்தை திரைப்படங்களுக்கும் நெடுந்தொடர்களுக்கும் செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்தி கட்டுரைகளுக்கும் பொருத்தி பார்த்தோம். When this film was released, many thought that it was a horror film because this was based on a very famous novel by the horror writer ஸ்டீஃபன் கிங். ஸ்டீஃபன் கிங் என்ற ஒரு பெரிய திகில் பட படைப்பாளி எழுதிய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். அதனால் ரொம்ப பேர் இதை ஒரு திகில் படமாகத்தான் பார்த்தார்கள், இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு முதன்மை படைப்பாளியான ஸ்டான்லி கியூபிரிக் எடுத்த படம். அதனால் இது ஒரு பெரிய நாடு, அந்த நாடு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் திகில் வரலாறை பற்றியது என்பது ரொம்ப பேருக்கு புரியாது. அந்த நாடு தான் அமெரிக்கா. அந்த நாட்டின் உருவகமாக அவர் வைத்தது தான் அந்த ஓவர்லுக் ஹோட்டல். திஸ் நேஷன் ஹஸ் ஓவர்லுக் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி. அதை தான் ஜாக் நிக்கல்சன் இட் இஸ் குவைட் அ ஸ்டோரின்னு சொல்கிறார். இது ஒரு நல்ல கதை. இந்த கதையில் அந்த டேனி டோனி இந்த இரு விஷயங்கள் நாட்டின் மனசாட்சியாகவும் பின்னால் வருவதை முன்னாலே சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் முன்னால் நடந்ததை இப்பொழுது சுட்டி காட்டக்கூடிய விஷயமாகத்தான் அந்த டேனி டோனி. அந்த ஓவர்லுக் ஹோட்டலுக்கு நம்ம போகலாமா? இந்த நாட்டுக்குள்ளே போகலாமா? அந்த ரத்தம் பீறிட்டு வருவது இந்த செவ்விந்தியர்கள் இரத்தத்தின் மேல் எழுப்பப்பட்ட இந்த நாடு என்பதை சுட்டி காட்டத்தான் ஸ்டான்லி குபிக் பயன்படுத்தியது. இந்த படத்தில் அவர் வைக்கக்கூடிய முக்கியமான கருத்தாக்கம் என்னவென்றால், இந்த நாடு இரத்தத்தில் தோன்றிய நாடு, இந்த நாடு இரத்தத்தில் பயணிக்கும் நாடு, இந்த நாட்டின் எதிர்காலம் வரலாறு எல்லாமே அடிப்படையில் இந்த சிக்கல்கள் இருப்பதனால் இது என்றைக்குமே கொச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் உருப்படாத நாடு என்பதுதான் கியூப்ரிக் வைக்கக்கூடிய விமர்சனம். ஸோ அந்த நாட்டை பற்றி பார்வையாளர்களாகிய நமக்கு அந்த காலவெளியை பற்றி, அந்த குரோனோடோஃபை பற்றி சொல்லும் பொழுது அந்த முதல் காட்சி அமைப்பு எவ்வாறு இருக்கும்னா, அந்த பரந்த வெளி. இந்த பரந்த வெளி என்பது இந்த பரந்து விரிந்த நாட்டின் தன்மையை குறிப்பதற்காகவும், அந்த வெளியின் ஊடே அந்த கார் பயணிக்கும் பொழுது தோற்றுவிக்கப்படும் அந்த அசாதாரணமான சப்தங்கள், அந்த நாட்டில் முன்காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட இரத்தம் தோய்ந்த சம்பவங்களை பற்றிய குறியீடுகளாகவும், அந்த நாட்டிற்குள்ளே நாம் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஒரு எச்சரிக்கை சமிக்ஞைகளாகவும் அவை தோற்றுவிக்கப்படுகின்றன. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த இதுவே ஒரு குரோனோடோஃப் கிடையாது, பல குரோனோடோஃப். ஒரு குரோனோடோஃப் கிடையாது, பல குரோனோடோஃப். இந்த காலவெளி கைகோர்த்து கொண்டு எவ்வாறு திரைப்படங்களில்
அர்த்தங்களை நமக்கு தருகின்றன என்பதற்கான ஒரு பார்வை தான் இது. உதிரிப்பூக்கள் என்ற படத்தில் பார்த்தீங்கன்னா முதல் காட்சி, இரண்டாம் காட்சி இதெல்லாம் குரோனோடோப் சம்பந்தப்பட்டவை. குரோனோடோப்னா எளிமையாக அவர் சொல்லிட்டு போனாலும் காலவெளி கைகோர்ப்பு என்று நாம் பார்த்தாலும் இந்த காலவெளி கைகோர்ப்பு என்பது ஒரு சிக்கலான விஷயம். 2 நாட்களுக்கு முந்தைய செய்தி, கர்நாடகாவில் திப்பு சுல்தான் பிறந்த நாள், அதற்கான எதிர்ப்பு. இன்றைய காலத்தில் இன்றைய வெளியில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று கருதப்படும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த திப்பு சுல்தான், அவரை பற்றிய செய்தியும் ஒரு குரோனோடோப். ஏன்னா திப்பு சுல்தான் முன்னொரு காலத்தில் மைசூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட, வெள்ளையர்களை கடைசி வரை எதிர்த்த சுதந்திர போராட்ட வீரர், முதல் சுதந்திர போராட்ட வீரர். அவரது பிறந்த நாள் இன்றைக்கு சர்ச்சையாக்கப்படும் பொழுது 2-3 நிலைகளில் கால வெளிகள் உருவாக்கப்படுகின்றன. ஒன்று, அன்றைய சுதந்திர போராட்ட வீரர், அன்றைய மைசூர் மகாராஜா இன்று அரசியல் கட்சிகளால் அரசியலாக்கப்படுவது. எதற்காக? இன்றைய வெளியில் இன்றைய காலத்தில். ஸோ குரோனோடோப் இஸ் அபவுட் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய காலவெளி முறைமைகள். தென் வெர்சஸ் நவ், நியர் வெர்சஸ் அஃபார், குட் வெர்சஸ் பேட் என்ற இடைநிலை கருத்தாக்கம் பக்தினால் எவ்வாறு கையகப்படுத்தப்படுகிறது என்றால், இவை வகையறாக்களை எவ்வாறு உருவாக்குகின்றன. குரோனோடோப்ஸ் ஆர் அபவுட் ஜான்ரிக் கன்வென்ஷன்ஸ். அவரது பார்வையில் இலக்கிய வகையறாக்களின் தன்மை எவ்வாறு காலவெளி சார்ந்த நிலைகளால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எம்ஜிஆர் படம் எப்படி எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் அல்ல என்பது சிவாஜி படத்தில் இயங்கக்கூடிய குரோனோடோப்புக்கும் எம்ஜிஆர் படத்தில் இயங்கக்கூடிய குரோனோடோப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் சார்ந்து இருக்கின்றன. ஒரு சராசரி 60களில் வந்த சிவாஜி படத்தில் வெளி என்பது குடும்ப வெளியாகத்தான் இருக்கும். காலம் என்பது அந்த குடும்ப வெளியில் இயங்கக்கூடிய அல்லது கைகோர்க்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சராசரி எம்ஜிஆர் படத்தில் வெளி என்பது பொது வெளியாகத்தான் இருக்கும். குடும்ப வெளி என்பது சபார்டினேட்டாக தான் இருக்கும், இரண்டாம் பட்சத்தில். கால நேரம் என்பதும் அந்த வெளியில் இருக்கக்கூடிய வெளி சார்ந்து தான் இருக்கும். இரண்டும் குரோனோடோப் தான். ஒன் இஸ் a domestic chronotope, another is a non-domestic chronotope. இது சங்க இலக்கியத்திலிருந்து நீங்கள் உதாரணங்கள் சொல்லலாம். அகம் புறம் சார்ந்த இலக்கிய வகையறாக்கள், புறம் சார்ந்த இலக்கிய வகையறாக்கள், அகம் சார்ந்த இலக்கிய வகையறாக்கள், இவற்றில் நாம் இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். இப்போ உதிரிப்பூக்கள் என்ற படத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். குரோனோடோப் எங்கெல்லாம் தோற்றுவிக்கப்படுகின்றன என்று சொல்லும் பொழுது அவர் அந்த முக்கியமான கட்டுரையில் சொல்வது, கோட்டை, அரண்மனை, சாலைகள், பொது இடங்கள், மக்கள் கூடும் இடங்கள். மக்கள் எந்த காலகட்டத்தில் எதற்காக கூடுகிறார்கள்? நேற்றும் முந்தா நாளோ, நேற்று தான் நினைக்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்துக்கு முன்னால் மக்கள் அதிகார அமைப்பு வந்து இந்த அரசாங்க செயல்பாடுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அந்த சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் வெளி சார்ந்த ஒரு தளம். நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு மக்கள் அதிகாரம் என்ற அமைப்பு ஒரு நேரத்தில் அந்த வெளியில் ஒரு போராட்டத்தை கையெடுப்பது ஒரு குரோனோடோஃபாக அங்கே உருவாக்குது, ஒரு கால வெளியை உருவாக்குது. அதுக்கு முந்தின நாள் அது கிடையாது, இன்றைக்கி அது கிடையாது இல்லையா? அந்த வெளி எதனால் வலிமை பெற்றது என்றால்
அந்த நாளில் அந்த போராட்டம் இன்று நடந்திருந்தாலும் வேறு அளவில் வேறு தன்மையில் இயங்கி இருக்கும். அந்த காலத்தில் அந்த போராட்டம் கையெடுக்கப்பட்டதனால் அந்த அமைப்பினால் அது துலூஸ் சொல்வது போல 2 தனி அம்சங்கள் கொண்ட ஒரு சிந்தனை ஓட்டத்தின் வெளிப்பாடு. அதில் ஒரு டெம்போரல் டைமென்ஷன் இருக்குது, ஒரு ஸ்பேஷியல் டைமென்ஷன் இருக்குது. ஸோ தட் அஜிடேஷன் by a particular group happen at that particular moment in a particular space, and the space energizes the time energizes the space in this context. அதனால்தான் பக்தின் சொல்வதில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். வெளியின் 4வது பரிமாணம் காலம். அந்த மக்கள் அதிகாரம் செய்த அந்த போராட்டம் என்பது வெளியின் 4வது பரிமாணத்தினால் சாத்தியமான ஒரு போராட்டம். சென்ட்ரல் ஸ்டேஷன் என்பது ஒரு வெளி சார்ந்த ஒரு தளம். பட் அந்த வெளி சார்ந்த தளத்துக்கு அர்த்தத்தை கற்பிப்பது என்பது அங்கு வந்து போகக்கூடிய ரயில்களை காலம் சார்ந்த நிலையை பொறுத்து. அந்த ரயில்களின் காலம் சார்ந்த நிலை நமக்கு தெரிவிக்கப்படுவது அந்த அட்டவணையில். எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிற ரயில்வே நிலையம், இந்த படத்தில் காட்டப்பட்ட ரயில்வே நிலையம், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் வரும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ரயில் நிலையங்களுக்கும் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய சென்னை, எழும்பூர், சென்ட்ரல் ஸ்டேஷன் போன்ற ரயில் நிலையங்களுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே குரோனோடோப் என்ற அளவில் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. இன்னும் இங்கே 100 கணக்கில் ரயில் வண்டிகள் வந்து போகின்றன. அந்த ரயில் வண்டிகள் வந்து போகும் காலம் சார்ந்து அந்த நிலையத்தின் வெளித்தன்மை மாறுபடுகிறது. அந்த பில்டிங் வந்து வெளித்தன்மை கிடையாது. அந்த நிலையத்தின் வெளித்தன்மை என்பது அந்த நிலையத்தில் வெளியில் நடக்கக்கூடிய ஸ்பேஷியல் ப்ராக்டிசஸ், வெளி சார்ந்த பழக்க வழக்கம். பயணிகளாலும் அதிகாரிகளாலும் அங்கே வேலை செய்யும் அலுவலர்களாலும் அங்கே கடை வைத்திருக்கும் நபர்களாலும் அந்த கடையில் வேலை செய்யும் நபர்களாலும் கையகப்படுத்தப்படும் ப்ராக்டிசஸ் தான் முக்கியம். அந்த வெளித்தன்மையை நிர்ணயிக்கும் சக்திகள். The spatial practices are defined by the people who meet there, people who work there, people who live there. Okay, they give meaning to the spatiality ன்னு சொல்லுவோம். வெளித்தன்மை என்றால் spatiality. The spatiality of Chennai Central Station or Chennai Egmore Station is determined by the spatial practices as well as by what Deleuze referred to as the temporal order. Deleuze அவர்கள் சொன்ன அந்த கால ஒழுங்கு சார்ந்தும் அது தீர்மானிக்கப்படுகிறது. So when we see Central Station next time, we need to see it as a chronotope. In the Deleuzian logic, in the Bakhtinian logic, it has 2 dimensions. One is a temporal dimension, காலம் சார்ந்த தன்மை, இன்னொன்று வெளி சார்ந்த தன்மை. The temporality is defined by the users, the passengers, as well as by the Southern Railway. The Southern Railway, when it schedules a year in advance and publishes the train schedule, it defines the temporality of the space. எந்த ட்ரெயின் எந்த நேரத்தில் வர வேண்டும், எந்த நேரத்தில் கிளம்ப வேண்டும் என்பதை அந்த தென்னிந்திய ரயில்வே நிர்வாகம் ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே முடிவு செய்து அதை அச்சிட்டு வழங்குகிறார்கள். அப்பொழுதே அந்த வெளித்தன்மையின் காலத்தன்மை நிர்ணயிக்கப்படுகிறது. சிலர் லேட்டாக போகிறோம் ட்ரெயினை பிடிக்க, சிலர் நேரத்துக்கு போகிறோம், சிலர் 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே போகிறோம். These are the spatial practices of the passengers. சிலரை வழி அனுப்ப போகிறோம். That gets a different spatial practice. சிலர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறாங்க, சிலர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வாங்கிட்டு போகிறதில்ல. சிலர் போர்ட்டரை பயன்படுத்துகிறார்கள், சிலர் போர்ட்டரை பயன்படுத்துறதில்லை.
சிலர் அங்கே பார்சல் வாங்குகிறோம், சிலர் வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறோம் இல்லையா. ஆல் தீஸ் கன்வர்ஜ் and make this chronotope a different kind of chronotope from that of Chennai Egmore Station. இதில் இந்த வெளித்தன்மை என்பது அந்த கட்டடங்கள் சார்ந்த தன்மை மட்டும் அல்ல. வெளித்தன்மை என்பது அங்கே இயங்கக்கூடிய மனிதர்கள் எவ்வாறு வெளி சார்ந்த பழக்க வழக்கங்களை கையகப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து. இப்போ இந்த படத்தில் நமக்கு தெரிவிக்கப்படும் வெளித்தன்மை எப்படிப்பட்டது இந்த ரயில்வே நிலையத்தை பற்றி? இது ஒரு சிறிய ரயில்வே நிலையம் என்பது மட்டுமல்ல, இது ஒரு காலத்தில் இயங்கிய நீராவி எஞ்சினால் இயங்கிய தொடர்வண்டி. இது ஒரு முன்காலத்தை பற்றிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் காட்சி அமைப்பு என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அங்கும் சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திலும் என்னன்னா ஒரு கால அளவில் அந்த வெளி இயங்குவதாக நமக்கு காட்டப்படுகிறது. அந்த புகைவண்டி வரக்கூடிய நேரம் சார்ந்து தான் இந்த இரண்டு மனிதர்களும் பிளாட்ஃபாரத்துக்கு வராங்க. புகைவண்டி வந்தது, அவர்கள் இறங்கி விடுகிறார்கள், இருவரும் வெவ்வேறு வண்டிகளில் பயணிக்கிறார்கள். பயணிக்கும் பொழுது கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ளும் விஷயம் அந்த டிரைவரிடம். ஷைனிங் மாதிரி ஒரு தொடர் நிலையில் காலம் சார்ந்த ஒளி குறியீடுகள் இங்கே இல்லைனாலும் ஒரு இடத்துல ஒரு கல்யாண வீட்டு சத்தம் கேட்குது. அப்போது ஆண் கதாபாத்திரம் இன்றைக்கு முகூர்த்த நாளான்னு கேட்குறார். அங்கே ஒரு காலநிலை தோற்றுவிக்கப்படுகிறது. ரெண்டாவது மழை பெஞ்சுதான் கேட்குறாங்க. மூணாவது ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு. இது மாதிரி அந்த வெளி காலம் சார்ந்த உரையாடல்கள் தொடர்கின்றன ரயில்வே நிலையத்திலிருந்து அந்த கிராமத்துக்கு வர வரைக்கும். கிராமத்துக்கு வந்தவொடனே பக்தின் அவரது கட்டுரையில் சுட்டி காட்டிய மக்கள் குழுமக்கூடிய ஒரு இடம் தோற்றுவிக்கப்படுகிறது. மரத்தடியில் அந்த ஊர் தலைவராக சித்தரிக்கப்படும் நபரும் அவரது ஜால்ராக்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு குரோனோட்டோப். அப்போ இங்கே முதல் உரையாடல் என்னவென்றால், முருகா எல்லாம் கெட்டு போச்சு, முன்ன மாதிரி இல்லை. ரெஃபரன்ஸ் டு த பாஸ்ட் and the present is repeated from this short onwards. அப்புறம் அந்த புதுசாக சேர்ந்த டீச்சர் வந்தவொடனே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் நாளில் இரண்டு கதாபாத்திரங்கள், ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய டீச்சர் வராங்க. they also talk about the past, present and future. மூன்று காலங்களையும் சார்ந்து அவர்கள் இந்த புதிய ஆசிரியருக்கு அறிவுரை சொல்கிறாங்க இல்லையா. பள்ளிக்கூடம் என்பது இஸ் நாட் ஏ ஸ்பேஸ், இட்ஸ் அ பிளேஸ். ஆனால் அது வெளி சார்ந்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த கிராமம் என்பதை ஒரு வெளியாக நீங்கள் கருதலாம். அந்த மரத்தடியில் குழுமி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இருக்கக்கூடிய இடம் அது வெளியல்ல. ஓகே. ஸோ அதற்கு முன்னால் அந்த தெருக்காட்சிகள் அது வெளிக்கும் இடத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான தளம். ஓகே. அந்த வீட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா அந்த வீடு இடம், அந்த தெருவில் இருந்தீங்கன்னா அது வெளி. ஓகே. ஸோ இந்த இடத்திற்கும் இடம் சார்ந்த தன்மை உண்டு. நம்ம வெளித்தன்மையை பற்றி பேசும்போது we also need to talk about the characteristic of the place. அப்போ அந்த மரத்தடியில் இருந்து அவங்க பேசும் பொழுது பக்தியின் குறிப்பிட்ட அந்த வேலையை அவர்கள் செய்வதாக நாம் பார்க்கலாம். ஒரு நாளில் அந்த காலம் சார்ந்த நேரம் சார்ந்த ஒரு பொழுதில் அந்த இடத்தில் இந்த ஜால்ராக்கள் அந்த பிரமுகருக்கு ஒத்து ஊதுவது என்பது ஒரு குரோனோட்டோப் நிலை. காலம் வெளி அங்கே இணைகிறது. அது அவர்கள் பேசக்கூடிய உரையாடல்கள் மூலமாக தோற்றுவிக்கப்படலாம் அல்லது காட்சி ரீதியாக தோற்றுவிக்கப்படலாம். பக்தின் அந்த காலத்தில்
அவர் பார்லர்ஸை பற்றி எழுதுகிறார். ஒரு சலூன் அல்லது பார்லர் என்ற இடத்தில் எதற்காக எவ்வாறு மக்கள் கூடுகிறார்கள், எந்த காலத்தில் கூடுகிறார்கள், அங்கே என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அந்த நாவலில் அந்த சலூன் பார்லர் காட்சி எவ்வாறு அந்த கதையாடலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகுது. அதே தான் இங்கேயும் இந்த படத்தில் அந்த ரயில்வே காட்சியிலிருந்து இந்த மரத்தடி காட்சி வரை எவ்வாறு அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகின்றன, கதையாடல் எவ்வாறு முன் நகர்த்தப்படுகிறது. அப்படிதான் இந்த மரத்துலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் அந்த கதையாடல் நகர்த்தப்படுகிறது. பக்தின்னு சொன்னது அவர் பண்பாடு சார்ந்த மேற்கத்திய சூழல் சார்ந்த கேசல், அரண்மனை, சலூன், பார்லர், அது மாதிரி விஷயங்கள். நமது பண்பாடு சார்ந்து நம்ம யோசிக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மரத்தடியில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்கள் இல்லையா, கிராமங்களில் இருக்கக்கூடிய இந்த பொதுவெளியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள், எவ்வாறு இடங்கள் அதிகார அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன இல்லையா. இதெல்லாம் குட்டி குறுநில மன்னர்கள் இருக்கக்கூடிய, குட்டி ஜமீன்தார்கள் இருக்கக்கூடிய அரண்மனைகள். ஸோ அங்கே அரண்மனை இல்லை, மரத்தடி என்பது அரண்மனை கிடையாது, மரத்தடி என்பது ஜமீன்தார் மாளிகை கிடையாது. ஆனால் ஜமீன்தார் இருக்கக்கூடிய அந்த மாளிகை, ராஜா இருக்கக்கூடிய அந்த அரண்மனை, அந்த உருவம் அல்லாத ஆனால் அதே அதிகார அரசியலை வெளியில் பாய்ச்சக்கூடிய, காலம் சார்ந்து வெளியை கையகப்படுத்தக்கூடிய தன்மைதான் மரத்தடியில் ஒரு பெஞ்சு போட்டு கிராம பிரமுகர் பண்ணக்கூடிய இந்த அதிகார அரசியல் என்பது நமக்கு புலப்பட வேண்டும். நமது வீடுகளில் இருக்கக்கூடிய வெளியும் வெளித்தன்மை கொண்டது. அந்த வெளித்தன்மைக்கு காரணம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களின் ப்ராக்டிசஸ். In the Western context, the dining table was meant to unite people for family talk, discussion, etc. In the Eastern context, கடந்த 50 வருடங்களாகத்தான் நமது வீட்டறைகளில் டைனிங் டேபிள் என்ற சமாச்சாரம் உள்நுழைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னால் தரையில் உட்காந்து தான் நம்ம வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கோம். என்னுடைய காலகட்டத்திலே நான் பெரிய ஃபர்னிச்சர் கடையெல்லாம் பார்த்தது கிடையாது, டேபிள்லாம் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ஜமீன்தார் ராஜா வீட்டிலலாம் டைனிங் டேபிள் இருந்திருக்கலாம், உயர்தட்டு மக்கள் வீட்டில். ஆனால் இங்கும் தரையில் அமர்ந்து சாப்பிடுவது என்பது ஒரு வெளித்தன்மையின் அடையாளமாக இருந்திருக்கிறது. நான் இன்றைக்கி அப்படி சாப்பிட்றோமான்றா அது வேறு அந்த குடும்பத்தின் தன்மையை பொறுத்து தான். இதை நாம் பொதுப்படையாக பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் இன்று ஒவ்வொரு நிலையில் இயங்கி கொண்டிருக்கிறது. நம்ம பொதுவாக ஒரு இந்திய குடும்பத்தை பற்றி நாம் எதையும் பேசவே முடியாது என்று. ஏன்னா பல்வேறு கூறுகளாக அவை உருமாறி போயிருக்கின்றன. இந்திய குடும்பத்தினுடைய தொடர்பியல் தன்மையை நம்ம ஆய்வு செய்வது ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட குழுவினரின் தொடர்பியல் தன்மையை ஆய்வு செய்யலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரின் தொடர்பியல் தன்மையை பற்றி ஆய்வு செய்யலாம். However, there is scope to consider what happens in the dining room or what happens in the drawing room in terms of the chronotophic logic. Drawing room la what determines the temporal order. Drawing room la குடும்பத்தினர் உட்காரக்கூடிய இடத்தில் what determines a temporal order என்று பார்த்தால், நடுத்தர வர்க்க, அங்கே தானே நம்ம டிராயிங் ரூமை பற்றி பேசுகிறோம். கண்ணகி நகர்லாம் போனீங்கன்னா டிராயிங் ரூம் நீங்கள் பார்க்க முடியாது, என்டையர் இதுவுமே 10க்கு 10 தான் இருக்கும். There the spatiality is something different. The drawing room in Kannagi Nagar or Semanjeri is a fused space. It's a highly concentrated space compared to our homes, our drawing rooms. இங்கே குடும்ப அங்கத்தினர்கள் கூடுவது தொலைக்காட்சியை பார்ப்பதற்காகவும் அல்லது அரட்டை அடிப்பதற்காகவும் அல்லது பத்திரிகைகளை வாசிப்பதற்காகவும் இருக்கலாம். அப்போ காலையில் பத்திரிகை வரும் பொழுது, காலையில் அந்த குடும்பத்தில் பத்திரிகை படிக்கக்கூடிய
நபர்கள் இருந்தால் their practices define the speciality of the drawing room. If they also watch television, that speciality is transformed. ஸோ காலையில் பத்திரிகை படிக்கிறோம், பெரும்பாலும் இரவிலையோ மதியமோ யாரும் பத்திரிகை படிக்க மாட்டாங்க. ஸோ காலை பத்திரிகைகள் காலம் சார்ந்த ஒரு ஸ்பெஷியாலிட்டி அங்கே உருவாக்குகிறோம். இரவில் மாலை நேரங்களில் அந்த டிராயிங் ரூம் அல்லது அந்த வீட்டின் இல்லத்தரசி வேலைக்கு செல்லாதவராக இருந்தால் மதிய வேலைகளில் அந்த டிராயிங் ரூம், it has a different kind of speciality, because the speciality is defined by the temporal order of the television schedule prepared by different television organizations. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெளித்தன்மையை தீர்மானம் செய்வது எங்கோ இருந்து இயங்கக்கூடிய, இந்தியாவிலேயோ வெளிநாட்டிலோ இருந்து இயங்கக்கூடிய ஒரு நபரோ ஒரு குழுவோ உருவாக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி அட்டவணை. அந்த தொலைக்காட்சி அட்டவணை நம்மை ஒரு காலம் சார்ந்த வெளியை உருவாக்க முயற்சி செய்கிறது. Similarly, the speciality of the dining table or the dining room also can be seen as a chronotype. நமது வீடு இருக்கக்கூடிய தெருவும் chronotype. காலையில் முதல்ல கூவக்கூடிய தோழர் காய்கறி தோழரா அல்லது இடியாப்பம் விற்கக்கூடிய தோழரா அல்லது இளநீர் விற்கக்கூடிய தோழரா என்பதை பொறுத்து தான் நமது தெருவின் வெளித்தன்மையும் கால வெளித்தன்மையும் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ நான் இருக்கக்கூடிய தெருவில் சரியாக 7:30 மணிக்கு ஒரு இடியாப்பக்காரர் வருவார், 8 மணிக்கு இன்னொருத்தர் வருவார், 8:15 மணிக்கு கீரை விற்கிற அம்மா வருவாங்க, 8:30 மணிக்கு காய்கறி அம்மா வருவாங்க. இப்படி அந்த நாள் ஃபுல்லாக இந்த காலத்தை சுட்டி காட்டக்கூடிய இந்த சிறு வியாபாரிகள் தெருவில் கூவிக்கொண்டு போகும் பொழுது அவர்கள் ஒரு காலத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அந்த காலம், இந்த வெளி, இவை சார்ந்த வெளித்தன்மை காலத்தன்மையை இணைக்கின்றன. அண்மையில் கூட படித்தேன், இயற்கையில் எவ்வாறு காலம் வெளித்தன்மை சுட்டி காட்டப்படுகிறது பறவைகளால். கரிச்சாங்குருவின்னு ஒன்று இருக்கான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரிச்சாங்குருவி தான் 3 மணிக்கு கூவுமா, காக்கா 4 மணிக்கு. இது மாதிரி எப்படி அந்த வியாபாரிகள் கூவிக்கொண்டு போகிறார்களோ காலம் சார்ந்து. ஸோ இந்த கரிச்சாங்குருவி கூவக்கூடிய அந்த கிராமத்தில் காலத்தன்மை என்பது வெளித்தன்மையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். கரிச்சாங்குருவி கூவிச்சுன்னா எல்லாரும் விவசாயிகள் பொழுது விடிய போகுதுன்னு ஏந்துப்பாங்க. ஸோ their practices are determined by the sounds of a bird which wakes up at 3 o'clock. இல்லையா? நம்ம மொபைல் ஃபோனில் அலாரம் வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ the alarm is meant to change our spatial practice. நம்ம என்ன நினைக்கிறோன்னா 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துக்கும் போது நம்ம சீக்கிரம் எழுந்துக்கிறது ஒரு விஷயத்தை முடிப்பதற்காகவோ அல்லது உடற்பயிற்சி செய்வதற்காகவோ என்று நினைத்துக்கொள்கிறோம். இந்த காலம் சார்ந்து இயங்குகிறோன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் பக்தினது பார்வையில் அது காலம் சார்ந்த இயக்கம் மட்டுமல்ல, அது வெளி சார்ந்த இயக்கம். 5 மணி எழுந்த உடனே என்ன பண்ணுறோம்? வாக்கிங் போகிறோம் இல்லையா? அது வெளியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் காலத்தால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அலாம் வைக்கிறது காலம் சார்ந்த விடயம் மட்டுமல்ல, அது ஒரு வெளி பழக்க வழக்கத்தை சார்ந்த வெளித்தன்மையை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? பெண்கள் கோலம் போடுறாங்க காலையில் இருந்து அலாம் வச்சு, ஆண்கள் வாக்கிங் போகிறாங்க. இதெல்லாம் காலத்தன்மை எவ்வாறு வெளித்தன்மையை மாற்றுகிறது என்பது பற்றி உங்களுக்கு என்ன எவ்வளோ புரிஞ்சது புரியலன்னு தெரியல. என்னுடைய பார்வையில் பேசினேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா, புதிய நண்பர்களுக்கு நாம் ஒரு தட்டையான பார்வையில் தொடர்பியல் ஆய்வை செய்வதை தவிர்க்க வேண்டும். அண்டம் என்பது ரொம்ப பெருசு. இதில் பத்திரிகைகளை நம்பியோ திரைப்படங்களை நம்பியோ தொலைக்காட்சியை நம்பியோ நாம் ஆய்வு செய்வதை
குறைத்து கொண்டு, முக்கியமாக சொல்ல வருவது, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஊடக தொடர்பியல் ஆய்வை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம பண்பாட்டுக்கு ஏற்ற அளவில் இந்த கருத்தாக்கங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஊடக தொடர்பியல் என்ற தளத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடும். ஏன்னா ஊடக தொடர்பியல் என்பது ஒரு 3 அல்லது 5% தான் தொடர்பியல் என்ற அண்டத்தில். ஸோ தொடர்பியல் என்ற அண்டத்தில் ஊடக தொடர்பியல் ஊடகங்கள் ஒரு 3% தான் செய்யுது. இப்போ ஊடக உதாரணங்களை நாம் பயன்படுத்தினாலும் நான் சொன்னது 50க்கு மேலே வாழ்க்கை சார்ந்த மனித தொடர்பியல் உதாரணங்கள். இந்த உதாரணங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த கருத்தாக்கங்களை பயன்படுத்தி நமது நாட்டிற்கும் நமது பண்பாட்டிற்கும் தேவையான ஆய்வை நம்ம தான் பண்ணணும். இது ஒரு சிறு குழுவாக இருந்தாலும் வருங்காலத்தில் நீங்கள் இப்படி ஒரு மாற்று பார்வையில் அறிவார்ந்த பாதையில் யோசிக்கும் பொழுது ஒரு பெரிய அறிஞர்களை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு மாற்று பார்வையில் தொடர்பியல் ஆய்வை செய்யும் பொழுது அது உங்களுக்கும் நாம் சார்ந்த இனத்திற்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு பெரிய பயனை அளிக்கும். அதற்காக தான் இந்த வகுப்புக்கு வெளியே வகுப்பு என்ற ஒரு சிறிய தளம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 10-15 பேர் ஒரு 10 வருஷத்தில் இந்த அறிஞர்கள் சொன்ன விஷயத்தை உள்வாங்கி கொண்டு நமது பண்பாடு சார்ந்த ஆய்வு பண்ணால் ஒரு 25-30 வருஷத்தில் தொடர்பியல் ஆய்வு என்பது தமிழ்நாட்டில் எவரெஸ்டில் போய் நிற்கும் என்பது எனது. இப்போ இங்கே என்ன லேக்கிங்னா நமக்கு ஒரு சரியான ஆய்வு பார்வை நமது இளைஞர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அமைப்புகளினாலும் ஆசிரியர்களினாலும். அண்மையில் மனோன்மணிய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டிக்காக போயிருந்தேன். அவங்க ஆய்வு தலைப்பை பற்றி பேசுகிறாங்க, பிஹெச்டி பப்ளிக் ஒப்பீனியன் ஃபார்மேஷன் கோயம்புத்தூரில் இ-கவர்னன்ஸ் அதை பற்றி. அப்போது உங்களது தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் என்னான்னு கேட்குறேன். யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்கிறோம். எப்பொழுதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அமெரிக்க அறிஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தாக்கம். யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கும் பப்ளிக் ஒப்பீனியனுக்கும் என்னமா சம்பந்தம் சொல்ல முடியவில்லை. பொதுமக்கள் கருத்து ஆய்வியல் என்பது வேறு தளத்தில் இயங்கக்கூடியது. அப்போ யாருமா பப்ளிக் ஒப்பீனியன் ஸ்டடீஸை வளர்த்தெடுத்த முதல் அமெரிக்க பத்திரிகையாளருக்கு சொல்ல முடியல. வால்டர் லிப்மன்னு உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் பப்ளிக் ஒப்பீனியனில் பிஹெச்டி வாங்கின ஒருத்தருக்கு வால்டர் லிப்மனை பற்றி தெரியல, பப்ளிக் ஒப்பீனியன் என்ற அவரது முதல் புத்தகத்தை பற்றி தெரியல. இப்போ நாளைக்கு நீங்கள் அது மாதிரி ஒரு இதில் போகும்போது நீங்கள் ஒரு குறைபாடு உள்ள ஒரு நபராக தெரிய மாட்டேன். உங்கள் ஆய்வை பற்றி நீங்கள் இது மாதிரி செம்மையாக பண்ணும் பொழுது அந்த கேள்வி கேட்கும் நபருக்கு தெரியாத புரியாத விஷயங்களை நீங்கள் சொல்லலாம். புரியுதா? ஸோ நம்ம ஆய்வுன்னு வந்துட்டா, படிப்புன்னு வந்துட்டா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு பார்வையை வைத்துக்கொள்ளணும், அறிவார்ந்த பார்வை. ஸோ நம்ம ஏன் இந்த டைம் கிளாஸ் ரொம்ப நேரம் எடுக்குதுன்னா அதான் காரணம். ஏன்னா டைம் என்பது ஸ்பேஸ் சார்ந்த ஒரு விஷயம். அது ஒரு அறிமுகம்தான். வெளி சார்ந்த விரிவுரைகள் ஒரு அறிமுகம்தான். நாம் இந்த காலம் சார்ந்த நேரம் சார்ந்த வகுப்புகளிலும் வெளியை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா வெளியும் காலமும் வேறல்ல இல்லையா? ஸோ அதற்காக தான் இந்த வகுப்பு. ஹெட்ரோகிளாசியான்னா அதாவது பன்முக தன்மை கொண்ட வெளிப்படுத்தல்கள் இந்த குரோனோடோப் மூலமாக கையகப்படுத்தப்படுகின்றன. இதில் பக்தின் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தர் என்று சொல்லக்கூடிய இந்த படைப்பாளி ஒரு படைப்பில் இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம். ஆத்தர் இஸ் நாட் த சேம் ஆஸ் த ஆத்தர் who exists as the author's voice. படைப்பாளி என்பவன் படைப்பாளியின் குரலாக அந்த படைப்பில் இருப்பவன் அல்ல. படைப்பாளியின் குரல் என்பது வேறு,
படைப்பாளி என்பவன் வேறு. ஸோ ஆத்தர் எக்ஸிஸ்ட் in multiple forms and ways. The author exists sometimes in more than one dimension, sometimes in a very erratic manner. இதை பற்றிய ஆய்வுகள் அண்மை காலத்தில் வெகுவாக இந்த இணையம் சார்ந்த ஆய்வுகளில் வெளிப்படுகின்றன. முக்கியமாக 1959 ஒரு அமெரிக்க எழுத்தாளர் வில்லியம் பரோஸ் என்பவர் நேக்கட் லஞ்ச் என்ற ஒரு நாவலை எழுதுகிறார். இந்த நாவலின் முதன்மை கதாபாத்திரம் எவ்வாறு பக்தியின் அந்த கிரேக்க படைப்புகளில் இருந்த கதாநாயகனும் கதாநாயகியும் அவர்கள் போக்கில் எல்லா வெளிகளிலும் சுற்றித் திரிகிறார்களோ, எல்லா காலங்களிலும் அந்த கால வெளி நிலைகளை முரண்நிலைக்கு தள்ளி, எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆர் எப்படி ஒரு சாகஸ் கலைஞராக, அது அறிவார்ந்து நம்ம பார்க்கவே முடியாது, இது சாத்தியமான. அப்படி இந்த நாவலில் வில்லியம் பரோஸ் அந்த முதன்மை கதாபாத்திரத்தை சித்தரிக்கிறார். முதன்மை கதாபாத்திரம் பல தீய பழக்க வழக்கங்களை கொண்டவராக சித்தரிக்கப்படுகிறார். ஒரு காலநிலையில் ஒரு வெளிநிலையில் அவர் செய்வது, இன்னொரு காலநிலையில் இன்னொரு வெளிநிலையில் அவர் செய்வது, எந்த வகையிலும் அதற்கு நீங்கள் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே முரண் கால வெளிநிலைகள். இந்த நாவல் என்ன சொல்ல வருது என்பதை அறிவார்ந்த பார்வையில் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போது இன்றைய இணைய ஆய்வாளர்கள் முக்கியமாக சுட்டி காட்டுவது நேக்கட் லஞ்சை தான். டு டூ எ வெரி ரெலவெண்ட் ரிசர்ச் ஆன் cyber text and hypertext, some of the scholars work with a novel like Naked Lunch. Because what is hypertext? What is hypertext? ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தாவிக்கொண்டு செல்வது, அர்த்தமற்ற தாவல்கள் இல்லையா? எல்லாமே அர்த்தமுள்ள தாவல்கள் என்று சொல்ல முடியாது. அவர் ஹைப்பர்டெக்ஸ்டுவல் பிஹேவியர் is more like the behavior of the lead character in Naked Lunch, a purposeless journey, a meaningless journey, hopping from one place, one context to another endlessly. So இந்த இணையம் சார்ந்த ஆய்வுக்கு பக்தியினை வெகுவாக நாம் பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகம். வாட் இஸ் பாலிஃபோனி? பாலிஃபோனி என்பது ஒரு இசை சார்ந்த ஒரு டேர்ம். அதை பக்தின் எதற்காக பயன்படுத்துகிறார் என்றால், ஒரு டெக்ஸ்டில், ஒரு நாவலில், ஒரு படத்தில் we can see multiple voices. It is not the voice of the director, it is not the voice of the person who wrote the lyrics, or the voice of the actor, or the voice of the producer. Every media text is a polyphonic text. ஒவ்வொரு ஊடக பிரதியிலும் we find பல குரல்களை நாம் பார்க்கிறோம். பல குரல்களின் சங்கமம்தான் ஊடகங்களின் பிரதிகளும் உள்பிரதிகளும். இப்போ சல்மா அந்த படத்தை நான் முழுமையாக பார்க்கல, அவங்க பேசுறதை வச்சு சொல்கிறேன். சல்மாவை ஒரு பிரதியாக பார்த்தீங்கன்னா, அந்த பிரதியை கால வெளியில் தீர்மானிக்கக்கூடிய, சல்மாவை ஒரு குரோனோடோஃபாக நிலைநிறுத்தக்கூடிய பிரதிகள் அவரது குடும்ப வெளியிலும் பொது வெளியிலும் இருப்பதை நாம் பார்க்கலாம். பொதுவெளியில் அவர் ஒரு கட்சி சார்ந்து இயங்குவதால் அவரது கணவரும் அந்த கட்சியினால் பயன்பெற்றார் என்பது கணவர் என்ற ஒரு பிரதி அந்த கட்சி என்ற பிரதியோடு ஒரு கால அளவில் இணைவதால் சல்மா என்ற காலவெளி நிலை பெறுகிறது. சல்மா என்ற காலவெளிக்கு எதிராக குடும்ப வெளியில் இயங்கக்கூடிய அவரது மாமியாரை பற்றி சொன்னாங்க. அவங்க இவங்களை அந்த பர்தா அணிய கட்டாயப்படுத்தினார்கள். அதை 2006 அப்புறம் அவர் தவிர்த்தார் என்பதை குறிப்பிட்டார். ஸோ இந்த ஊராட்சி தேர்தலில் இவர் முதலில் நின்று ஜெயிக்கும் பொழுதும் பின்னாளில் இன்னொரு தேர்தலில் நிற்கும் பொழுதும் இந்த இரண்டு தேர்தல்களும் காலம் சார்ந்த விடயங்கள்.
இந்த காலம் சார்ந்த விடயங்கள் அவரது குடும்ப வெளியில் இவர் எவ்வாறு நிலை பெற்றார் என்பதையும் பொது வெளியில் இவர் எவ்வாறு நிலை பெற்றார் என்பதையும் தீர்மானிக்கக்கூடிய விடயங்கள். ஸோ அந்த தேர்தல் சார்ந்த வெளி, 2 தேர்தல் சார்ந்த வெளி, இவர் சார்ந்த வெளி எவ்வாறு அந்த தேர்தல் காலகட்டத்தினால் நிர்ணயிக்கப்பட்டன என்பது இவரை 4 பரிமாணங்கள் கொண்ட ஒரு வெளியை சார்ந்து இயங்குவராக சுட்டி காட்டுகிறது. இதே சல்மா அவங்க மாமியார் இவரை மாதிரியே ஒரு முற்போக்கு சிந்தனை இருந்தால் அந்த வெளித்தன்மையும் காலத்தன்மையும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? நாம் மனிதர்களையும் ஒரு குரோனோடோப்பாக பார்க்கலாம் என்பதற்கான உதாரணம் நம்ம பல மூத்த துறைகளில் பார்க்கிறோம். துறை தலைவர் அறைக்கு போனால் முன்னால் இருந்த துறை தலைவர்களின் ஃபோட்டோ இருக்கும். இந்த துறை தலைவர்களின் ஃபோட்டோவும் கடைசியாக இருக்கக்கூடிய மனிதரின் ஃபோட்டோவும் வித்தியாசமாக இருக்கும். முன்னால் இருந்த துறை தலைவரின் ஃபோட்டோவும் கடைசியாக இருந்தது. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் இங்கே இருந்த துறை தலைவர்கள் டர்பன் கட்டிகிட்டு இருப்பாங்க. நான் படித்த காலத்தில் 80களில் இருந்த துறை தலைவர்கள் வெஸ்டர்ன் சூட்டு கோட்டு போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த சென்னை பல்கலைக்கழக துறை சார்ந்த வெளித்தன்மையை காலம் சார்ந்த வெளித்தன்மையாய் சுட்டி காட்டுவது இந்த சுவரில் இருக்கக்கூடிய இந்த நபர்களின் படங்கள். அப்போது நமக்கு தோற்றுவிக்கப்படுவது 1920களில் இருந்த துறை தலைவர்கள் பஞ்சகச்சம் கட்டிட்டு தான் வகுப்பு எடுத்தாங்க, டர்பன் கட்டிட்டு தான் வந்தாங்க, இந்தியன் கோட் ஒண்டி தான் ஒரு பிளேசர் தான் போட்டிருந்தாங்க இல்லையா? அவர்கள் சமயம் சார்ந்து அவங்க நாமம் போட்டிருந்தாங்க, விபூதி அடிச்சிருந்தாங்க, மற்ற விஷயம் வச்சுருந்தாங்க என்பது நமக்கு தோற்றுவிக்கப்படுவது அன்றைய காலகட்டத்தின் துறையின் வெளித்தன்மையையும் இன்றைய காலகட்டத்தில் பக்தி என்ன சொல்கிறாரு? இட் இஸ் அ கண்டெஸ்ட் பிட்வீன் த பாஸ்ட் அண்ட் த ப்ரெசண்ட், தென் அண்ட் நவ் இல்லையா? இந்த உதிரிப்பூக்கள் படத்தில் அந்த கதாபாத்திரங்கள் பேசுகிறாங்க இல்லையா? இன்றைக்கி முகூர்த்த நாளா, நேற்று மழை பெஞ்சுதா, இதே மாதிரி தான். ஸோ காலத்தன்மை என்பது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் சுட்டும் ஒரு நிலை. எவ்வாறு தானாக அதுக்காக சுட்டலை, வெளி சார்ந்து சுட்டி காட்டுது. அந்த காலத்து துறை தலைவர்கள் இந்த ஆடை அணிந்தார்கள், அந்த காலத்து மாணவர்கள் இந்த ஆடை அணிந்தார்கள், 80களில் இருந்த துறை தலைவர்கள் இந்த ஆடை அணிந்தார்கள், 80களில் இருந்த மாணவர்கள் பெல்பாட்டம் தான் போட்டுட்டு வந்தாங்க இல்லையா? இப்போ பெல்பாட்டம் கிடையாது. இப்படி தான் நீங்கள் இந்த உதாரணங்களை எவ்வளவு நீங்கள் நம்ம உதாரணங்களை தேடி நீங்கள் போகிறீங்களா? இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் என் மனசுக்கு இப்போ வர்றது தான், யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, இப்போ வர்றது. இந்த வகுப்பில் நான் சொல்லக்கூடிய உதாரணம். இதுக்காக நீங்கள் தயாரிக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தினமும் நமது பார்வையை கூர்மையாக வைத்து கொண்டால் இந்த உதாரணங்கள்லாம் நமக்கு பல ஜன்னல்களை திறந்து வைக்கும். அதை எதையும் நீங்கள் படிக்கிற விஷயத்தையும் பார்க்குற விஷயத்தையும் சாதாரணமாக பார்க்காதீங்க. ஒரு மாற்றுப்பார்வையில் பார்க்கும் பொழுது நமக்கு இப்போ அந்த அந்த சொல்லப்படாத அர்த்தங்கள் நமக்கு அது பீரிட்டு கொட்டும். கார்னிவலிஸ்க். இப்போ கார்னிவல் என்பது ஒரு மேற்கத்திய சூழலில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. கார்னிவல் என்ற விஷயத்தை நாம் உள்ளூர் திருவிழாவோடு ஒப்பிட முடியாது. ஆனால் நம்ம ஊர்லேயும் திருவிழாக்கள் இருக்குது. இப்போ அக்டோபர் மாதத்தில் தூத்துக்குடி பகுதியில் ஒரு திருவிழா குலசேகரப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய அதுக்கும் கார்னிவலுக்கும் நேரடியாக தொடர்பு கிடையாது. கார்னிவல் என்பது மேற்கத்திய பண்பாட்டு தளத்தில் ஒரு நாள் ஒரு பொழுது அந்த நகரத்து மக்கள் ஒரு இடத்தில் பொதுவெளியில் கூடும் பொழுது they have to experience time differently. It is known as collective time. They are individuals. They need to forget themselves. அவர்கள் தன்னிலை மறந்து அவர்களுக்கு போதிக்கப்பட்ட விஷயங்கள், தவறான விஷயங்கள் என்று இதுவரை சொல்லப்பட்டு வந்த விஷயங்களையும் அவர்கள் செய்ய வேண்டும். அந்த ஆடை உடை, அந்த ஆடல் பாடல்கள் எல்லாமே மற்ற நாளில் அவங்களால பண்ண முடியாது. That is a day when they subvert all logic of proper behavior.
அந்த நாளில் அவர்கள் இதுதான் சரியான ஒழுங்கு நிலை என்று மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த பண்பாட்டு மக்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகளை தூக்கி போட்டுவிட்டு எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். இட் இஸ் எ கலெக்டிவ் சப்வர்ஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் கலெக்டிவ் டெம்போராலிட்டி அண்ட் ஸ்பேஷியாலிட்டி. அதுதான் கார்னிவலெஸ்க். அந்த உருவம் எதற்காக? அந்த உருவம் இஸ் மென்ட் டு சப்வர்ட் சம்திங் எல்ஸ். அதை நீங்கள் இந்த குலசேகர தசரா திருவிழாவிலும் பார்க்கலாம். அதை பற்றி ஆர்ஆர் சீனிவாசன் ஒரு அருமையான படம் எடுத்திருக்காரு, வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். ஸோ கார்னிவல் யுனைட்ஸ் அக்கார்டிங் டு பக்தின் கலெக்டிவ் ஸ்பேஷியாலிட்டி அண்ட் கலெக்டிவ் டெம்போராலிட்டி. இது ஒரு அளவில் திரை சார்ந்த தளத்திற்கு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும். What we experience in front of the dark, in front of the screen in a dark theater is with the help of collective time. அது தனிநபர் சார்ந்த நேரம் காலம் கிடையாது. அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு கால அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார வைக்கப்படுவது கலெக்டிவ் டைம்கான உதாரணம். அங்கே எது முக்கியம் இல்லைன்னா அந்த தனிநபர் நேரம் முக்கியம் கிடையாது. இட்ஸ் அ கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம தேட்டருக்குள்ளே போயிட்டோம்னா 2 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று கலெக்டிவ் ஸ்பேஷியாலிட்டி, கலெக்டிவ் டெம்போராலிட்டி. இதே விஷயத்தை நம்ம ஊர் திருவிழாலையும் பார்க்கலாம். கோயில் திருவிழாவோ கொடை திருவிழாவோ இது அங்கே தனிநபரின் வெளித்தன்மையோ தனிநபரின் காலத்தன்மையோ தோற்றுவிக்கப்படவில்லை. உங்களது கொடை விழாவிலோ திருவிழாவிலோ தனிநபரின் வெளித்தன்மையோ தனிநபரின் காலத்தன்மையோ தோற்றுவிக்கப்படவில்லை. அங்கே தோற்றுவிக்கப்படுவது ஒரு குழுவின், ஒரு மனித கூட்டத்தின் வெளித்தன்மை, ஒரு மனித கூட்டத்தின் காலத்தன்மை. அந்த அளவில் கார்னிவலுக்கும் நம்ம ஊர் திருவிழாக்கும் நேரடியாக நாம் எந்த விதமான கம்பேரிசனும் பண்ண முடியாது என்றாலும் நமது திருவிழாக்கள் தனிமனித வெளித்தன்மையையும் தனிமனித காலத்தன்மையும் சார்ந்து இயங்கவில்லை. திருவிழா என்றால் அதில் ஒரு குழுவின் வெளித்தன்மை, ஒரு குழுவின் காலத்தன்மை தான். அப்படி தான் பார்க்கலாம். ஸோ குரோனோடோப், பாலிஃபோனி, ஹெட்ரோக்ளோசியா அண்ட் கார்னிவல்.